ஹாய், இன்னைக்கு வழக்கம் போல் இன்னைக்கு ஒரு ஷார்ட்ஸுக்கு லைட்டு போட மறந்துட்டேன். ஓகே, நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோன்னா யூடியூப்பில் ஷார்ட்ஸுக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம். ஒரு 4-5 வீடியோ பார்ப்போம், நல்லா இருந்துச்சுன்னா அதிலே பண்ணலாம், இல்லைன்னா அப்படியே ரீல்ஸுக்கு மாறிடலாம். ஓகே, மோர் ஃபன் ஃபார் சம்ஸ். இது அந்த காலத்து வேற மாதிரி பாவம் ஒரு சேலஞ்ச் பண்ணிட்டு இருப்பாரு போல. சிரிக்க முடியாம அடுத்து 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 நண்பர்களே, இந்த இருக்க பாருங்க, செனப்பண்ணி இருமானு ஒரு இளநிக்கு 1000 ரூபா கொடுத்து வாங்கி குடிச்சிருக்காங்க. ஒரு இளநிய இதுல இனிப்பா வேற இல்லைங்கிற அந்த இளநீ ஏன் மூத்திரத்தை கூட்டுறாங்க, அது இனிப்பா இருக்கும். எருமாட்டு பழைய மாப்பிள்ளை வந்து எனக்கு அழகா இருக்கணும், என் பொண்ணுக்கு ஈக்குவலா இருக்கணும். ஒன்னும் ஆசைப்படுற மாதிரி தெரியலையா? எங்களுக்கு கீபோர்டு போச்சு. பிரியாணி மாதிரி யாரு சிரிச்சுட்டாருங்க. ஒரு மணியனை போட்டு வரேன். வீடியோ நிறைய இருக்குமா, பாப்போமா? பாப்போம், நிறைய தான் இருக்கு, பாப்போம். Você não passa calor, olha a potência desse ventilador. இதான் மார்க்கெட்டிங்கா? நல்லா இருக்கு. இப்ப சாரி கைஸ், அதுக்குள்ளார ஃபோன் ரொம்ப ஹீட் ஆகி வீடியோ கட் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் நம்ம ரியாக்டிங்க்கு போகலாம். ரியாக்டிங் எல்லாம் இல்லைங்க, இது வைப்புங்க. நம்ம சேனல் இனிமேல் வைப்பு சேனலுங்க. வைப்பு பண்ணிக்கிட்டே இருக்கோங்க டெய்லியும். கட் பண்ணணும்ல எனக்கு ஃபுல் வீடியோ. டேய் வெயிட் ஏத்தி போடுறான் மாஸ்டர். வணக்கம் மாஸ்டர். சொல்லுங்க ப்ரோ. நீனா ஒர்க் அவுட் மாஸ்டர். ஃபர்ஸ்ட் டேவா? ஆமா மாஸ்டர். செஸ்ட் பிரஸ் பண்ணு. இதே மாஸ்டர். பாவம்ல. இப்போ வந்து நம்மளுடைய நண்பர் சப்பு வந்தார் நம்ம கூட. யார் சப்பு. சப்புனா அவர் நம்ம நண்பர். கேமரா சப்பு வாங்க. ஓ இவரா? இவர்தான் நம்மளுடைய. ஏண்டா இவன் பேரு ஷார்ட்டா தான்டா இருக்கு, சபரி. ஆமா. அதுல என்னடா ஷார்ட் சப்பு? இப்போ சூர்யாவை சூரியன் கூப்பிட்ட மாதிரி இப்போ சபரியா, அதை கொஞ்சம் கூப்பிடுறது கஷ்டமா இருக்கு. அதனால சப்பு சப்புன்னா அவனும் ஓகே தான். சப்புறது ஓகேவாடா நீ? இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. ஆக்சிடென்ட் அது ஆக்சிடென்ட் சொல்லிட்டு ஆர்வமா பாக்குறதுக்கு எப்படி வாய்ஸை கொடுத்து அதை காமெடி பண்ணி வச்சிருக்கீங்களே. நான் ஆக்சுவலா நான் எல்லாமே நினைச்சேன், கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருந்துச்சு எடிட் பண்ணி. ஷாம்பு பிராங்கா சிரிக்கவா இல்ல? அண்ணன் நமக்கு காப்பிரைட் கொடுத்துட்டாருன்னா என்ன பண்றது? அது வேற ஒரு சைடு ஓடிட்டே இப்படி சோறு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு எப்படிலாம் மேட்ச் கூட முடியல, அந்த அளவு பண்ணிருக்கீங்களா? பரவாயில்ல. அதுக்கே போட்டிருக்கேன். இவருக்கு மட்டும் எப்படி இந்த வீடியோஸ்லாம் கிடைக்குதுன்னு தெரியலையே. இல்ல நீ ஒரு பக்கத்துலதான் பண்ணிருக்கானுங்க. இல்ல உலகலையா? ஓ ஆர்ட்டுங்க அதெல்லாம். பின்னாடி பேக்ரவுண்ட்ல கிடைச்சா அடிகள் வயசு. சரி மேட்ச். கேமரா கால் பண்ணி சாவடிக்க எனக்கு ஒண்ணுமே புரியல. கால் எடுக்கலனா நான் பிஸியா இருக்கேன்னு அர்த்தம்ல, ஏதோ ஒரு விஷயத்துல இருக்கேன். கால் எடுக்கலனா கால் பண்ண கூடாதுல, மூதேவிகளா முட்டா பயலா. கால் எடுக்கலனா ஒரு 10 நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கால் பண்ணுங்கிற அர்த்தம்.
நான் அது எதுக்கு பேசுறேன் தெரியுமா வீடியோ எடுக்கும் போது. அது எப்படி திமிக்கலாம் பவர் பட்டன் நமக்கு செல்ஃபி எடுக்கிறது என்னையா சொல்றீங்க? இல்லை ஆமால அந்த பக்கம் தான் பவர் பட்டன் இருக்கு, இந்த பக்கம் வால்யூம் பட்டன் தான் இருக்கு. பவர் பட்டன் செல்ஃபி எடுப்பாங்க எடிட்டர் இப்படி. ஓ இதுவும் ஓகே. இப்படியும் இந்த சைடு பார்த்தா மகாலட்சுமியா அப்படியே இருக்குன்னா காலையில மேரேஜுக்கு இப்படி, ரிசப்ஷனுக்கு அப்படி. அப்படி அப்புறம் நைட் எல்லாத்தையும் வந்துட வேண்டியது. அக்செப்டர்ல. ஆனால் அவர் வந்து தப்பா சொல்லல சரிங்களா. அவர் வந்து நகையை கலத்து வைக்க தான் சொன்னார். ஸோ சித்தன் வந்து தப்பா சொல்லலை. சுமித்ரா அம்மா ஒருவேளை நீங்க இன்னும் இந்த இடத்துல இருக்கீங்க, ஆனா உங்களுக்கு எங்க முன்னாடி வர பிடிக்கலன்னா உங்க குழந்தைக்காக நிறைய பொருட்கள் கொண்டு வந்திருக்கோம், இது கூட நாங்க வச்சிருக்கோம். தயவு செஞ்சு உங்களை வெளிப்படுத்திக்கோங்க, உங்க ஆன்மா சாந்தி அடையணும்னு நாங்க ஆசைப்படுறோம். உங்களுக்கு குழந்தை வேணா சொல்லுங்க, நானே உங்களுக்கு குழந்தையா நானும் அப்படித்தான் நினைச்சேன். அதனால சிரிச்சல முன்னாடி கைஸ் கைஸ் இது எங்க இருக்குன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் இவர் காப்பிரைட் போட்டாலும் போட்டுருவாரு. So guys, நீங்க வீடியோ பாக்குறீங்கல்ல, இந்த மாதிரி வீடியோஸ் வந்துன்னா நம்ம சேனல் கமெண்ட்ஸ்ல வந்து லிங்க் ஷேர் பண்ணி விடுங்க, இல்லனா இன்ஸ்டாகிராம் தரேன் அதுல ஷேர் பண்ணி விடுங்க. மச்சான் டக்குன்னு ஒரு 100 கோடி அமுச்சு விடுறேன். கண்ணன் _1 மச்சான் டக்குன்னு ஒரு 100 கோடி அமுச்சு விடுறேன். 100 கோடி ரூபா இருந்தா என் வாழ்நாள் ஃபுல்லா நான் சந்தோஷமா இருப்பேன். எனக்கு அடுத்த வர சந்ததி கூட நல்லா இருக்கும். 100 கோடி வச்சு நான் எதுவுமே செய்ய வேண்டாம், அதை வச்சு வாழ்ந்துட்டு போயிடும். எவ்வளோ அந்த வில்லாவை போய் நான் வாங்க போறேன். என்ன 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 இளவுல இது இல்ல வேற உங்களுக்கு திறக்கிறதுக்கு இடமே இல்லையா? எதெல்லாம் திறந்து வெளியே வராரு அவரு? எனக்கு இப்பதான் புரியுது. ஓகே 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 மச்சான் டக்குன்னு விக்ரமா எனக்கு அடுத்த வர சந்ததி சத்தியமா தங்கலம். என் வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்குறீங்க சோத்துக்கு என்ன பண்றீங்கன்னு. சோத்துக்கு மயிரை பிடிக்கிட்டு வீடியோ பாத்தீங்கன்னா லைக் போடுங்க, போடலாட்ட போடிக்காட்ட லைக் போட வேணா பொத்திக்கிட்டு போக வேண்டியதானடா. தேவையில்ல பீஸ்ட் ஸ்டெப்போட அதிகமாக ரீச்சான ஸ்டெப் பார்ப்போம். இயக்குனர் பேரரசு அவர்கள் மிகப்பெரிய லிரிக்ஸ் ரைட்டர். இப்போ வந்த படங்களை எல்லாம் விட அப்பவே சும்மா அம்மா அவங்க அம்மா சேர்த்து வைப்பா. ஆமாங்க கேட்கல அப்படித்தானே கேட்டுச்சு. அம்மா எங்க அம்மா சேர்த்து வைப்பா பெரிய ஹிட்டு. கொஞ்சம் லூஸ்